கோவையில் போகியத்திற்கு குடியிருந்தவர் போகிய காலம் முடிந்த பிறகு வீட்டை காலி செய்வதற்காக போகிய பணத்தை கேட்டபோது வீட்டின் உரிமையாளர் தகாத வார்த்தையை பேசி தாக்க முற்பட்டதால் பாதிக்கப்பட்ட நபர் தனது குடும்பத்தினருடன் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளார். கோவை சௌரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் 6 லட்சம் ரூபாய் போகியத்திற்கு சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குடியேறியுள்ளார். ஓராண்டு அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்ட மணிகண்டன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அதே வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தனது வீட்டை காலி செய்து கொடுக்குமாறு சிவகுமார் மணிகண்டனிடம் வற்புறுத்திய நிலையில் ஏற்கனவே கொடுத்த போகிய தொகை 6 லட்சத்தை திரும்ப வழங்குமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார். அப்போது பணத்தை வழங்குவதாக கூறிய சிவகுமார் பின்னர் அடுத்த 2 மாதத்திற்கு பிறகு முதலில் வீட்டை காலி செய்து கொடுத்தால் பிறகு பணத்தை தருகிறேன் என கூறியுள்ளார். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே பிரச்சினை நிலவி வந்த சூழலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சிவகுமார் தனக்கு ஆதரவாக சிலரை அழைத்து வந்து மணிகண்டனை தாக்கி உடனடியாக வீட்டை காலி செய்து தர வேண்டும் என மிரட்டியுள்ளார். இதையடுத்து தனது குடும்பத்தினருடன் கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் மணிகண்டன் புகார் அளிக்கவே வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழலில் இன்று மணிகண்டன் வசித்து வந்த வீட்டை வேறு ஒரு பூட்டு பூட்டி சிவகுமார் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டிற்குள் விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகள் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மணிகண்டன் மற்றும் அவரது மனைவியை தாக்க முற்பட்டுள்ளார். இதனால் கடும் மன வேதனைக்கு உள்ளான மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் அத்துமீறலில் ஈடுபட்ட சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையாளரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். அப்போது பேசிய மணிகண்டன் ஏற்கனவே சிவகுமார் மீது கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து 5 மாதங்கள் ஆகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சிவகுமார் தனக்கு காவல் உயர் அதிகாரிகளை நன்றாக தெரியும் என கூறி தன்னை மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் காவல் ஆய்வாளர் தனக்கு தான் ஆதரவாக இருப்பார் என அவர் கூறும் வீடியோ பதிவு செய்திருப்பதாகவும் அதனை காவல் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நாங்கள் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சௌரிபாளையம் பிரிவில் 3 வருஷமாக போகியத்துக்கு சிவகுமார் தனலட்சுமி அவங்க வீட்டில் குடியிருக்கோங்க. போகியம் காசு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். அவங்க சிவகுமார் அவங்க ஃபாரினில் இருந்தாங்க. இந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது. சரி அவங்க ஃபாரின்லேருந்து வந்த பிறகு வீட்டை காலி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வீடு வேணும்னாங்க. சரிங்க 6 லட்ச ரூபா போகிய காசு கொடுங்க, நாங்கள் காலி பண்ணுறோன்னதுக்கு காசெல்லாம் இல்லை, நீங்கள்லாம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி 10-15 அதிகாரியை கூட்டிகிட்டு வந்து வீடு புகுந்து அடித்து என்னைய என் வீட்டுக்காரர் என் பையனை எல்லாத்தையும் அடித்து காயப்படுத்தினாங்க. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் திரும்பவும் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி போடாம நாங்கள் கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டரே வாங்கியாச்சு. அதையும் காமிச்சாலுமே பாருங்கள் ஆர்டர் கூட வாங்கியிருக்குங்க, இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கு. ஆனால் எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. போலீஸ் சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க. காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் இல்லாதப்போ வீட்டு பூந்து பின்னாடி வந்து ரூம் ஜன்னலை உடைக்கிறது, வந்து தண்ணி போட விட மாட்டேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுறது, இவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டியை அமுச்சு வை, நிறைய கிளைண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுறது, வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது எல்லாத்துக்குமே. பின்னாடி வந்து நாங்கள் வெளியில் போகும்போது வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நான் வெளியே போகும்போது வந்து கையை பிடிச்சி இருக்கிறது, செய்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது இது சம்மந்தமாக சிவகுமார் மேலே ராமநாதபுரம் பிஎஸ்சில் வந்து 168/24 சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அது வந்து இது வரைக்கும் வந்து பெயில் எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி வரைக்கும் வந்து பெயில் எடுக்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்காப்புல. கேட்டால் எனக்கு போலீஸ் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்குது, ராமநாதபுரம் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி அவர் நான் பணம் கொடுத்துருக்கேன், அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், ஹையர் லெவல் வரைக்கும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்துருக்கேன், என்னமாரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் மேலே துணிக்காய வைக்கிற இடத்துல மேலே மொட்டை மாடிக்கு போக வழி அடைச்சி வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக பல தடவை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. அதே போல் ஏற்கனவே அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆருக்கும் எந்த கைது நடவடிக்கையும் இல்லை. அதனால் அவங்க தைரியமாக வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து கல்லுட்டு அடிக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, வீட்டில் ஜென்ஸ் இல்லாதப்போ வந்து கதவை தட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வராங்க. இது வரைக்கும் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.
புது கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர். வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள அசிங்கமாக பேசுறது, அவங்கக்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறது. அதனால் வீட்டுக்கும் யாரும் வர முடியல, நாங்களும் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, நைட்டு தூங்க கூட முடியல. வந்து கதவை தட்டிட்டு போகிறது, பின்னாடி ரூம் வழியாக வந்து கதவை தட்டுறது, அசிங்கமாக பேசுறது, ஜன்னலை உடைக்கிறது, டாய்லெட் ஜன்னலையும் உடச்சி வச்சுருக்கோம். வீட்டில் நிம்மதியாக இருக்க கூட முடியல. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். போலீஸ் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பரவாயில்ல. கமிஷனர் புதுசாக வந்திருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரிங்க இவ்வளோ தொந்தரவுக்கு இடையில இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் வீட்டில் வந்து கேட்டை போட்டிருக்காங்க. நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ்காரங்க வந்து சொல்லியுமே அவன் நான் கேட் அப்படி தான் போடுவேன் அப்படிங்கிறான். இது வந்து யார் கொடுத்த தைரியத்தில் வந்து அவங்க இப்படி இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது அவனுக்கு எல்லாம் அரசியல் பின்புலன் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் சிவகுமார் வந்து நான் போலீஸ்க்கு எல்லாம் காசு கொடுத்துட்டேன், அதனால் என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாரு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க. இது வரைக்கும் ஏபி எடுக்கல, எதுவுமே எடுக்கலைங்க. அவர் அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. அவர் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் மேலே எந்த ஸ்டெப்புமே போலீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த எல்லாமே நான் பிலபிள், 4 ஆஃப் உமன் ஹரஸ்மெண்ட்டு, அப்புறம் எல்லாமே நான் பிலபிள் அஃபென்ஸ். அதுக்கப்புறமும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. பல தடவை கொடுத்தாச்சு. இப்போ 20 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டு கண்ணாடி உடைச்சாங்க, நூலுக்கு அடித்தோம். வந்தாங்க கேட்டுட்டு சரி நாளைக்கு எஸ்ஐ அனுப்பினாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் எஸ்ஐக்கு பல தடவை கூப்பிட்டேன், அப்போ என் ஃபோனை எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அதை மீறி கேட்டால் வந்து சேகருக்கு என் ஆள் தான், நான் பார்த்துட்டேன், என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக பேசுறாரு. இப்பயும் கேட் எங்க போற வழியெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வந்து ஒரு பையனையும் வாங்கினது கூட ஒரு மரியாதை இல்லைன்னா நீதிமன்றத்தையே அவமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்லயும் வந்து இதுவரை பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த நடவடிக்கை இல்லைங்க. இது வரைக்கும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க. வீட்டில் குழந்தைய கூட வச்சுட்டு இருக்க முடியலைங்க. அவனையும் போட்டு பயமுறுத்தி அவனுக்கு பயந்து ஃபீவர் வந்து ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்காங்க.